வணக்கம், வெல்கம் டு நித்யஸ்ரீஸ் வேர்ல்ட். இந்த வீடியோவில் ஆடி ஸ்பெஷல் திருநெல்வேலி கும்மியானம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கும்மியானம் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: பச்சரிசி 2 டம்ளர், கொண்டக்கடலை 100 கிராம், கொள்ளு 100 கிராம், பாசிப்பயிறு 100 கிராம், கருப்பு உளுந்து 100 கிராம், மொச்சை 100 கிராம், தட்டாம்பயிறு 100 கிராம். எல்லா பருப்பையும் நம்ம தனித்தனியாக ஒரு கடாய் ஹீட் பண்ணி வறுத்து எடுக்கணும். இந்த பருப்பெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து கொரப்பாக திரித்து எடுத்துக்கணும். இந்த மாவு நான் 1 டம்ளர் எடுக்கிறேன். அதுக்கு 1/2 கிலோ வெல்லம் சேர்க்க போகிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் 1 டம்ளர் தண்ணி சேர்த்து அந்த வெல்லம் தண்ணியில் நல்லா கரையிற அளவுக்கு நம்ம விட்டுறணும். தண்ணியில் வெல்லம் நல்லா கரைஞ்சதும் அதை அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம். ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. இதில் தான் நம்ம அந்த கும்மியானம் செய்ய போகிறோம். இந்த பாத்திரத்தில் 1 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். அது கூட கொரப்பாக திரிச்ச மாவையும் சேர்த்துக்கோங்க. அப்பப்போ அதை கொஞ்சம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாவு நல்லா வெந்து கெட்டியாகிற அளவுக்கு வர வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த மாவு நல்லா வெந்துருச்சு, கெட்டியாகவும் வந்துருச்சு. இது கூட அந்த வெல்லத்தை நம்ம ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போது இதுவும் நல்லா கெட்டியாகிற அளவுக்கு நம்ம கலந்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி நல்லா கெட்டியான பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் இது கூட பொடியாக நறுக்கின தேங்காய், முந்திரி பருப்பு இது ரெண்டத்தையும் நெய்யில் வறுத்து சேர்க்கணும். சுக்கு, ஏலக்காய் தூள் இது ரெண்டத்தையும் நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். கும்மியானம் ரெடி ஆயிடுச்சு. பொதுவாக இந்த கும்மியானம் எப்போ செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடி இறுதியில் முன்னோர்களை நினச்சி சாமி கும்பிடுவாங்க. அப்போ இந்த கும்மியானம் செஞ்சு சாமி கும்பிடுவாங்க.